தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல் என்ற வள்ளுவனுடைய வரிகள் 1026வது பாடல் வரிகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன விளக்குகிறது என்று பார்த்தால், ஒரு நல்ல ஆண்மகனுக்குரிய ஆண்மை என்பது தன் குடும்பத்தையும் தான் பிறந்த மண்ணையும் மக்களையும் சிறந்த நல்லாட்சி கொடுப்பதே சிறந்த அறம் என்பதை வள்ளுவ பெருந்தகை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களுடைய அறத்தை விளக்கி எழுதியுள்ளார். எதற்காக நாம் பேசப்படுகிறோம் என்று பார்த்தால், நம் முன்னோர்களுடைய அறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நாம் இந்த தலைமுறைகளுக்கு எடுத்து கடத்துவது மட்டுமல்லாமல் அந்த அறத்தின் வழியே வரும் தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தான், வேறு மாற்று கருத்தல்ல. அப்போ குமரி கண்டத்தினுடைய தமிழர்களுடைய வாழ்வியலில் பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி அவருடைய வாழ்வின் வரலாற்றை நெட்டியம்மையார் என்ன புறநானூறு பாடலில் விளக்கியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, கொள்களிரு மீமிசை கொடி விசும்பு ஏங்கோ வாலிய குடும்பி முன்னீர் விளவின் நெறியோன் பகுருளி மணலினும் பலவே என்ற பாடல் வரிகள் அப்போ அந்த அறம் சார்ந்த அந்த மன்னன், அந்த பாண்டிய வேந்தன் தான் போர் தொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட அறத்தை அவன் வழிநடத்தினான், அவன் பதிவு செய்தான் என்பது இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அப்போ ஒரு அந்த பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழுதி அந்த பாண்டிய மன்னன் போர் தொடுக்கும் பொழுது அப்போ அந்த போர் நடைபெறக்கூடிய இடத்துல போய் நின்று, இங்கே போர் தொடுக்க போகிறேன், அந்தணர்கள், மாதர்கள், உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறியவர்கள், பசுக்கள், இது எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், நான் இங்கே போர் தொடுக்க போகிறேன். அந்த போரினுடைய மரபில் காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது போர் தொடங்கும், மாலை சூரியன் மறையும் பொழுது போர் முடிவுக்கு கொண்டு வந்துடும். இது போரினுடைய மரபு. ஒருவர் சண்டை போடும் பொழுது குறுக்கிட்டு ஒருவர் தாக்கக்கூடாது. உணவு இடைவேளையில் உணவு உண்ணும் பொழுது தாக்குதல் நடத்தக்கூடாது. இயற்கை உபாதைகளின் போது தாக்குதல் நடத்தக்கூடாது. சரணடைந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. இதனுடைய போரினுடைய மரபு. அதெல்லாம் போக மறைந்திருந்து தாக்குதல், முதுகல் குத்துதல், இதெல்லாம் பழந்தமிழர் ஆட்சியில் ஒருபோதும் இல்லை. ஆனால் இதில் என்ன சொல்லுது, குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, கரிகால் பெருவளத்தான் அந்த கரிகாலனுடைய அந்த பொற்கால ஆட்சியில் அந்த சோழர்களுடைய மரபு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கீமுல கரிகாலன் கொண்ட அந்த போர் முறை அப்போ நீடாமங்கலம், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் 22 கிலோமீட்டர் பக்கத்தில் நீடாமங்கலம் என்ற ஊர் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த பிடாரியம்மனை தான் போய் வேண்டாம். இந்த சுவாமிகிட்ட வரான், என்ன சொல்கிறேன்னா, அந்த பிடாரியம்மன் தாண்டா அவனை காக்கிற தெய்வம், அதுக்கிட்ட வாழை வச்சுட்டு போ அப்படிங்கிற வாழை அதுக்கிட்ட வச்சுட்டு போய் தான் சேர பாண்டியர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் 11 பேரை எதிர்த்து இந்த அபரித்தொடல்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் சண்டை நடக்கும். வெண்ணாற்றில் தான், ஆற்றங்கரையில் தான் போர் நடக்கும். வெண்ணாறு இங்கே 3/4 கிலோமீட்டர் தான் நடக்குது. போரில் கைகால சோழன் வெற்றி பெறுகிறான். அதுக்கு காரணம் சுவாமி தான். அதன் பிறகு இந்த ரினோவேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடியே சுவாமி இங்கே இருக்கார், 5000 வருஷமாக இருக்கார். சுவாமி இஸ் 5000 years உத்பவமூர்த்தி, வர்ஷிப்டு பை பலராம கிருஷ்ணா டியூரிங் மகாபாரத பீரியட். அதனால உத்பவமூர்த்தி. அப்புறம் என்ன பண்ணுறான், அதனால அந்த வாழை திரும்பவும் ஒரு இடத்துல 3ஆவது தலைப்பில் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு தானே சுவாமிகிட்ட வைக்க முடியும். அது அபிஷேகம் பண்ண இடம் தான் நீராடு மங்கலம். இப்போ நீடாமங்கலம்னு பேர் மாதிரி மெய்யழகங்கிற படத்தில் இதெல்லாம் சொல்லியிருப்பான். நீராடு மங்கலம் தான் நீடாமங்கலம். அந்த சேரன் வடக்கிருந்து உயிர் சுரந்த இடம் சேரன்மா நல்லூர், பேர் சேர்மாநல்லூர்னு பேர். யானைகள் கட்டுற இடத்த நகரின்னு சொல்லுவாள். நகர் ஊர். குதிரைகள் இருந்தால் லாயம்ங்கிற ஊர் இருக்குது. சின்ன சின்ன அமைச்சர்கள், கோட்டை, நம்ம சுப்பிரமணிய மாதிரி உள்ள அமைச்சர்லாம் தங்கி இந்த இடம் கோட்டைகள், போர்ட்ஸ், பெரிய கோட்டை, 1வது கோட்டை, இலங்கா கோட்டை கீழையோ, இலங்கா கோட்டை மேலையோ, இப்படிலாம் ஒவ்வொரு கோட்டை இன்னும் இருக்குது அந்தந்த ஊரில். யாராலையும் மாற்ற முடியலாம். எல்லாம் அருகற்பிணி நின் அடியார்னு கொடுறாரு. அடியார்னா நீ தான் தேடி வரையில சுவாமிய, நீ அடியார் ஆயிடுற. அடியார்னா அந்த அப்பர் சுந்தர அவர் மட்டும் அடியார் இல்லை, ஏடி வர எத்தனை பேர் அடியார் தான். அவள் ஹை லெவல், நம்மளை விட. நமக்கு அந்த தெரியாது, இருந்தாலும் நம்ம அடியாராக வந்திருக்கோம். அதை ஏற்றுக்கிறார் சுவாமி. அதான் அடியார் மேல் அகல அருளாயின்னு நமக்காக சுந்தரர் வேண்டிட்டு இருக்கார். இப்போ கண்டிப்பாக படிக்கும். கரிகால பாண்டியன்
குமராசியாதஸ்ய. இது வந்து வெண்ணிப்போர் வெண்ணி பரந்தலை என்று சங்க இலக்கியங்களில் வந்து பேசப்படுது. இந்த பாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெண்ணாற்றங்கரையிலதே வந்து இந்த வெண்ணி பரந்தலை போர் வந்து கிமு கரிகால் பெருவளத்தான் அந்த கரிகால நாள் வந்து பெரும்போர் அந்த கரும்போர்தே வந்து கரும்பேஸ்வரராக வந்து இது சொல்லப்படுது. அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இலக்கியங்களில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வழிதொழிலாண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ. அப்போ அந்த பாடல் வரிகள் வந்து கரிகால் பெருவளத்தான் வந்து கடலையே தன் கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்தான் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லப்படுகிறது. 11 மன்னர்களையும் குறுநில மன்னர்களையும் ஒரு வேளிரும் பாண்டிய மன்னனையும் வந்து தோற்கடிச்சிருக்காரு. சேரமான் பெருஞ்சேரலாதன் கரிகால் பெருவளத்தான் விட்ட அம்பு வந்து முதுகில் குத்தி முன்னாடி நெஞ்சு வழியாக பிதுங்கி போனதுனால அவர் அஞ்சு நடுங்கியது மட்டுமல்ல, அதற்கு காரணம் இல்லை, அவர் வந்து வெட்கப்பட்டிருக்கிறார், கூனி குறுகி. அதனால் வந்து வடக்கிருந்து உயிர் துறந்ததாக வந்து சொல்லப்பட்ட வந்து முதுகில் ஆறாத புண்ணு நாணி குறுகி அவமானப்பட்ட அந்த சேரமான் நெடுஞ்சேரலாதன் வடக்கே நின்று உயிர் துறந்தாங்கிறது வரலாற்றில். அப்போ என்ன அப்படின்னா, அந்த முதுகில் குத்தப்பட்ட ஒரு வீரன் இறந்தாலோ அவன் கொல்லப்பட்டாலோ வந்து பழந்தமிழர் அரசு வந்து அதை அவமானமாகவும் வந்து அருகதையற்றவனாக வந்து பார்க்குது. அப்போ ஒரு மன்னர் போர் தொடுக்கும் பொழுது வந்து போருக்கு சென்ற மகன் திரும்பலை, தன் தாய் மகனை தேடி போகிறான். தாய் மகனை தேடி போகும்பொழுது வந்து போர்க்களத்தில் வந்து செத்து விழுந்து கிடக்கிறான். ஆனால் முதுகில் குத்தி இருக்கு, குத்தப்பட்ட அம்பு முதுகுலனால வந்து அப்படியே தாய் திரும்பி வந்துடுறான். இது என்னடா, உன்னைவாடா நான் பெற்றெடுத்தேன், இந்த மார்புலையாடா உனக்கு பால் கொடுத்தேன், நீ ஒரு கோலை, நீ ஒரு அவமானம், நீ ஒரு அசிங்கமான ஒரு அற்ப பிறப்பு அப்படின்னு தாய் வந்து திரும்பி வந்துடுறான். இதெல்லாம் தமிழர்களுடைய மரபு, நம்ம பண்டைய இலக்கியங்கள் மூலம் வந்து நம்ம அறிகிறோம். இறந்த வீரனுக்கு நடுகள் எடுத்த வரலாறு என்பது தமிழர்களுடைய வரலாறு. நடுகளுக்கு பேலி சூட்டு வணங்கும் போது எல்லடு கல்லும் கொடுத்தான் என்ற புறநான ஒரு பாடல். அது மாண்டல் நடுகள். நடுகள் பீலி சூட்டிய நாரரி நரவு என்ற புறநான ஒரு பாடல். பீலி சூட்டிய பிடங்கு நிலையை நடுகள் என்பது அகநான ஒரு பாடல் வந்து விளக்குது. இதில் என்னென்னா, அதிகாலையில் நட்டகளுக்கு நன்னீராட்டி நெய் விளக்கிட்டு அவர்களுக்கு படையலிட்டு அவர்கள் விரும்பிய உணவு பணங்கள் கறி மீன் முட்டை இதெல்லாம் படைச்சு அவர்களுக்கு ஏற்றிய நெய் விளக்கு அந்த பகுதி முழுக்க வந்து கருமேகம் போல் சூழ்ந்திருந்தன அப்படிங்கிறது அந்த நடுகள் வீரனுக்கு அந்த மக்கள் எடுத்த விழா என்பது அதனுடைய சிறப்பு அகநானூறு புறம் மற்றும் இலக்கியங்களில் வந்து எல்லா பக்கமும் வந்து போற்றப்படும். இது தமிழர்களுடைய மரபு. இந்த போர் முறை அறம் சார்ந்த வாழ்வு, அறம் சார்ந்த அந்த நெறிமுறைகள், அந்த போர் நெறிமுறைகள் இந்த மண்ணில் வாழ்ந்த அந்த பழந்தமிழருடைய ஆட்சி, அந்த வேந்தர்களுடைய ஆட்சி மருவி வீழ்ந்து இன்றைய நிலை என்ன நடக்குன்னு பாருங்க. கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக வந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வந்து பெரும்பத்து புதூரில் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து 3 வாகனத்தில் 9 பேர் வந்து அதில் வெட்டி வீசுறியான். தேநீர் கடையில் இருக்கிறவனை வெட்டுறியான். ஒரு வட இந்திய தொழிலாளி பாவம் அன்றாடங்காட்சி வயிற்று பிழப்புக்காக வந்து செங்கல் சுளைக்கு வேலை வந்தவனை அவனை கதற கதற வெட்டுறியான். பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல் ஊனமுற்றவை அவரால் நடக்கவே முடியாது. பழந்தமிழர் ஆட்சியில் பழந்தமிழர் மரபு வந்து நோய்வாய்ப்பட்டவர் உடல் ஊனமுற்றவர் வந்து போர் தொடுக்கவே கூடாதுன்னு மரபு இருக்குது. ஆனால் இதில் வந்து அவர் பாவம் ஒரு உடல் ஊனமுற்ற அவருடைய மனைவி உடல் ஊனமுற்றவங்கிறான், அவரை வெட்டி எறியறான். கூட இருக்கிற பூரா தலை சுற்றிலாம் வெட்டுறான். வெட்டிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போகிறான். இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் செய்கிற ஒரு அகம்பாதம், அந்த திமிரு, அந்த சாதிய திமிரு, அந்த ஆணவ புத்தியால் ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே தலைகுனிய வேண்டிய காலச்சூழல் உருவாகுது. அப்போ அந்த ரத்தம் காயலை. அதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் அதே 3 சக்கர அந்த இருசக்கர வாகனத்தில் 9 பேர் கொண்ட குழு உள்ளே போகிறான், வெட்டுறான், வேட்டியை தூக்கி கட்டிட்டு மீசையை முறுக்கிட்டு வரான். அப்போ இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து அன்புக்குரிய உறவுகள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வள்ளுவனுடைய வரிகள் வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறான். அந்த மன்னனை இறைவனாய் பார்த்த இந்த நிலத்தில் வந்து தரங்கட்ட தற்குரிய அரசு, திராவிட மாடல் அரசு இந்த மண்ணை ஆளுவதால் அந்த திராணியற்ற அரசனுடைய தலைமை எப்படி என்பதை வந்து
இன்னும் வரும் தலைமுறைகளும் இந்த மண்ணில் வாழுகிற மக்களும் தான் உணர வேண்டும். ஆடையும் கோடையும் விளையுதோ தெரியாது. பயிர் தொழில் செய்கிற விவசாயி இந்த மண்ணில் அப்படியே செத்து விழுகிறான். ஆடையும் கோடையும் எடுக்க முடியுமா? முடியாத. முல்லை பெரியாற்றில் தண்ணி வருமா வராதா? காவேரி ஆற்றில் தண்ணி வருமா வராதா? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்யுமா பெய்யாதா? அப்போ வானத்தையும் இந்த மண்ணையும் பார்த்த அந்த விவசாயி விளையுமா விளையாதுன்னு தெரியாது. ஆனால் கஞ்சா நல்லா விளையுது. கஞ்சா நல்லா விளையுது. உணவு உற்பத்தி பண்ணுற விவசாயி, அந்த பயிர் தொழில் செய்கிற விவசாயி, நடு குளிர், காற்று, மழை, பேயடிக்க பிசாசடிக்க இரவு நேரங்களில் வந்து தண்ணி எடுத்து விட்டு தன் பிள்ளையை பார்த்தது மாதிரி பொத்தி 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 உழவு செஞ்சு விதைச்சி அதை நாற்றாங்கலாக்கி அதை அறுவடை செய்யும் பொழுது கேப்பை, கம்பு, கேழ்வரகு, சோளம், நெல், எள் எல்லா தானியங்களும் அறுத்து களத்தாமேட்டு கொண்டு வந்து அதை அடித்து அது மூடை ஓட்டு வச்சுருக்கும் பொழுது வந்து வாங்க ஆள் இருக்காது. சரி, அரசுதே வாங்கினா வந்து அந்த பணத்தை கொடுத்துருவான்னா அதுவும் இல்லை. உற்பத்தி பண்ணின அந்த தானியங்களை விற்க முடியாமல் விவசாயி கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடைக்கும். கண்ணீர் விட்டு புலம்புறான். ஆனால் வீதி வீதிக்கு சாராய கடை மட்டும் நல்லா விற்பனை ஆகுது. அரசு வந்து அப்படியே செகஜோதியாக இருக்கிறான். எவன் செத்தானே, எவன் தாலி அறுத்தானே, எந்த பயிர் தொழில் விளைஞ்சானே, அது மழையில் நனைஞ்சானே, அவன் நாசமாக போனானே, அவனுடைய பலவீனம் என்ன? அவனை குடிக்க வச்சு அரசு அழகு பார்த்து அதிலிருந்து அப்படியே லாபத்தை பெற்று அரசை நடத்துவதற்கு தயாராகிடுச்சு. அதனால் இவன் எக்கேடு கட்டு போனான்னு. அதனால் வந்து போதையும் கஞ்சாவும் சரக்கும் இங்கே தறிகட்டு ஆடுது. என்ன நடக்கு இந்த மண்ணில்ங்கிறது தெரியலை. கொலை கொள்ளை நடக்காத நாள் இல்லை. தகப்பன் பிள்ளைய வெட்டுறான், பிள்ளை தகப்பனை வெட்டுறான், குடும்பத்தோடு சாகுறான், மருந்தை குடிச்சு சாகுறான், குடும்பத்தோடு வெட்டி கொள்றான். எதுக்கு கொலை நடக்குது, ஏன் கொள்ளை நடக்குது, எந்த ஒரு கவலையும் அக்கறையும் கொஞ்சம் கூட நீதி நேர்மை தர்மத்திற்கு தொடர்பில்லாத இந்த திராவிட மாடல் அரசாக இருக்குது. இருசக்கர வாகனத்தில் வந்து 9 பேர் 8 பேர் வந்து கிராமத்தில் அவன் பாட்டுக்கு வந்து வெட்டி எறிகிறானே, ஏதாவது சொத்து தகராறா? இல்லை. வாய்க்காவரப்பு தகராறா? அதுவும் இல்லை. கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை. கொள்வினை கொடுப்பின அதுவும் கிடையாது. வாய்க்கா பிரச்சனையா, வண்டி பிரச்சனையா, எதுவும் இல்லை. அங்காளி மங்காளி சண்டையா, எதுவும் இல்லை. அப்போ ஏன் வெட்டுறியான்? எதுக்கு வெட்டுறியான்? ஒன்றும் புரியலை. காரணம் கஞ்சாவும் சாராயமும் தறிகட்டு கிடந்தாலும் கூட உண்மையான காரணம் அதுவும் இல்லை. சாதிகள் தலைவனாக இருக்கக்கூடிய தரங்கட்ட தற்குறியான தலைவர்களால் தான் இந்த பெரும் கொடுமைக்கு காரணமாக இருக்கு. முதல்ல என் அன்பு கூறிய தம்பிகள், என் அடுத்த தலைமுறைகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். எல்லா சாதியிலும் ஒரு தற்குறி தலைவன் இருக்கிறான், அதில் மாற்று கருத்து இல்லை. தான் சார்ந்த சமூகத்தில் சாதியினுடைய தலைவராக சொல்லி வருவன் வந்து முதல்ல வந்து கையெழுத்து போட தெரியுதான்னு முதல்ல பாரு. அவன் எந்த அளவுக்கு தரமானவன், அவன் எந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்து நிற்கிறான், அவன் சொல்லக்கூடிய கருத்தியல் என்ன, அவன் வழிநடத்தப்படுகிற ஒரு கோட்பாடு கொள்கைகள் என்ன சொல்லப்படுகிறாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு சாதிக்கு இல்லை, எல்லா சாதியிலும் இருக்குது. இந்த தருதலைகள் தற்குறிகளால் தான் வந்து இன்னும் வந்து முட்டி மோதி கொலை நடப்பதற்கு காரணமாக இருக்குது. இல்லை, தனக்கு வர சாதி தலைவன் நல்லா படிச்சிருக்கான், சரி, அவனோட நகர்வு என்னங்கிறத பாரு. அவன் முதல்ல மண் சார்ந்தவனா என்பதை வந்து அவனை ஆய்வு பண்ணு. அவன் தன்னுடைய தலைவன் மொழி சார்ந்தவனா என்பதை வந்து முதலில் ஆய்வு பண்ணு. அவன் தன்னை வழிநடத்துகிறான் என்றால் வந்து என்ன கோட்பாடுகளை படித்து வந்தேன், என்ன கோட்பாடுகளை வைக்கிறான், அவனுடைய அரசியல் நகர்வு அது சமூக நகர்வா இல்லை அரசியல் நகர்வாங்கிறத நீங்கள் பாருங்கள். சமூக நகர்வாக இருந்தால் மற்ற சமூகங்களை வந்து அரவணைத்து செல்லலாம். அரசியல் நகர்வுங்கிறது அப்படி இல்லை. ஒரு தேர்தல் வரும்பொழுது ஒன்று ஒத்த சீட்டு இல்லை 2 சீட்டு ஒரு நோட்டு, அவனுடைய அரசியல் களம் அதுதான். தேர்தலை மட்டுமே அவனுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ இவன் வந்து இந்த சாதிகள் இந்த சாதிய தலைவர் வந்து அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சாதியை வந்து எதிரியாகவே கட்டமைச்சிருப்பான். அப்படின்னா தான் நமக்கான கூட்டம் வரும். இந்த திராவிடம் வந்து ஆரியத்தை கட்டமைக்குது பார்த்தீங்களா? ஒரு திரைப்படத்தில் எப்போயுமே ஒரு ஹீரோவுக்கு ஒரு எதிரி இருப்பான். அது மாதிரி இந்த தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சாதியை எப்போவுமே எதிரியாக வந்து கட்டமைப்பான். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பகுதியில் ஒன்றும் திராவிட தற்குறி இல்லைன்னா வந்து இந்த தலித்திய தற்குறி. இந்த திராவிட தற்குறி என்பது வந்து இந்த நம்ம தான் ஆதிக்க சாதிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இந்த தலித்திய தற்குறி என்பதை நான் எப்போவுமே கீழானவன்,
ஒடுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் இருக்கான். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ வந்து என்ன ஆட்டம் நடக்குன்னா அந்த திராவிட தற்குறிகள் அந்த வேலையை வந்து செய்யுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ தேர்தலை நோக்கி மட்டும் நகரக்கூடிய இந்த அரசியல் நகர்வு உள்ள அந்த தலைவர்களை வந்து இப்போ உள்ள தலைமுறைகள் எவனும் நம்பாத. சரியா? இவனை நம்புனா நீ நாசமாக போவ. அவனை நீ நல்ல நுட்பமாக கவனி. அவன் அரசியல் நகர்வாத்தே இருப்பான். தான் சார்ந்த சமூகத்திற்கு நான் மட்டுமே தலைவன் அப்படிங்கிறது வந்து கட்டமைப்பான். அவனை மற்ற தலைவர்களை வந்து எதிரியாக கட்டமைப்பான். ஒரு கூட்டத்தை கூட்டுவான், தேர்தல் வரும்போது ஒரு கூட்டத்தை கூட்டுவான். அப்படியே வந்து இந்த சமூகத்தை அப்படியே வந்து இந்த திராவிட கட்சிகள்கிட்ட அடகு வைப்பான். இது போன்ற தற்குறி தரங்கட்ட தலைவர்களால் தான் வந்து இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். இதில் இன்னொரு ரகம் இருக்குது. வெட்டு பத்து செத்து கிடப்பான். அப்போ வருவான், மலர் வளைய வைப்பான், மாலை ஓடுவேன். நம்ம சாதிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நம்மளை கண்டு நடுங்கினவெல்லாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அதனால் நீங்கள்லாம் வந்து என் பின்னாடி அணிதிரணும், இதெல்லாம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எப்படிலாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறத வந்து பேசுவேன் மக்கள்கிட்ட. மாலையை போட்டு மலர் வளைய வைக்கிறத அப்படியே வந்து பின்னாடி அவன் பின்னாடி வர்றாங்கன்னா பாரு அப்படியே ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த நொடி பொழுதே வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த எள்ளு வகை பூக்களையேன்னு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா? இதை போட்டு அப்படியே வந்து எடிட்டிங் பண்ணி போடுவேன். அவன்தே இந்த நிலத்தில் இந்த மண்ணில் தலைவர்களாக பார்க்கப்படுது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த இளவு மீது எந்த அக்கறையும் இல்லை, அந்த குடும்பம் மீது எந்த அக்கறையும் இல்லை, அந்த சாதியின் மீது எந்த அக்கறையும் இல்லை, இந்த சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை, எதிர்கால சந்ததியின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. அவனுக்கான கூட்டம், அந்த தேர்தல் நகர்வு, அந்த கூட்டணி, அந்த நோட்டு சீட்டு, இதுதான். அவனை ஒருபோது நீ நம்பாத, உனக்காக நிற்க மாட்டான். இதில் இன்னொரு ரகம் இருக்குது. இன்னொரு தலைமை வருவான், செத்து விழுந்து கிடக்கும்போது அவனை விடாத, விட்டுறக்கூடாது. வெட்டி ஏறி களப்போராளியாக மாறணும். இது எத்தனை நாளைக்கு? அதனால் இல்லாத புரூடாவெலாம் விடுவேன், இல்லாத வீரம் பேசுவேன். நான் பார்த்துக்கிறேன், அங்கே அரசு வேலை வாங்கி தரேன், இங்கே இதை வாங்கி தரேன், இத்தனை லட்ச ரூபா வாங்கி தரேன். அப்படியே அரசுகிட்ட பேரம் பேசுவேன். அந்த பேரம் பேசின காசை அப்படியே எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எடுத்து அதில் கொஞ்சம் சீட்டிங் போடுவேன். அப்படியே அந்த இடத்த விட்டு நகன்றுவேன். இவனும் சாதி தலைவராக இருக்கான். இவனை ஒருபோதும் நம்பாத. வரும் தலைமுறைகளுக்கு பாடத்தை வந்து நாங்கள் கற்பிக்கிறோம். ஒரு சாதிக்கல கம்பு சுற்றுற தலைவர் இருக்கான், ஒரே சாதிக்கல. அந்த தலைவனை வரவிடாத, இந்த தலைவனை வரவிடாத. வெட்டு. எத்தனை பேர் அங்காளி பங்காளியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் எத்தனை பேர் வெட்டி செத்துருக்கான் தெரியுமா? பட்டியல் எடுத்துமா? இதுக்கெல்லாம் இரையாகாத. ஒருபோதும் உன் வீட்டில் திருமணம் வச்சா கூட கை நினைக்க மாட்டேன். அப்படி தலைவனாக ரொம்ப இருக்கிறான். புரிஞ்சுட்டீங்களா? இதால் எத்தனை இளவு, எத்தனை அக்கா தங்கச்சி, சின்னாத்தா பெரியாத்தா மாதிரி தாலி அறுத்துட்டு உட்காந்துருக்கா தெரியுமா? இன்னும் புரியலை இப்போ உள்ள தலைமுறைக்கு. அவனை ஒருபோது நம்பாத. நான் தே நல்ல தலைவன், மற்றவன் பூரா அருகதையற்றவன் எவன் பீத்துறானோ அவன் பெரிய தற்குறி. இந்த தலைமுறை எவனும் நம்பாத அவனை. இது என் அன்பு தம்பிகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை. இந்த மண்ணில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய போகிறோம். நன்மையை விதைத்தால் நன்மை அறுவடை செய்கிறோம், தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்கிறோம், அறத்தை விதைத்தால் அறத்தை அறுவடை செய்கிறோம். அதர்மத்தை நீ வந்து விதைச்சினா அதர்மத்தை தான் அறுவடை செய்யணும். ரத்தத்தை விதைத்தால் வந்து ரத்தத்தை தான் அறுவடை செய்யணும். இது யாராலே மறுக்க முடியாது. இந்த மண்ணில், இந்த உலகத்தில் நாம் எதை கொடுக்குறோமோ அதை அப்படியே வாங்கி கொள்கிறோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அங்கே தான் இறைவன் இருக்கிறான். பாவம் படிக்கட்டில் படுத்தே கிடக்கும், உன் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இறைவன் இருக்கானா இல்லையாங்கிறது ரெண்டாவது. நீ என்ன விதைக்கிறோ அதை அறுவடை செய்தே தீரணும். இது காலத்தின் கட்டாயம், இயற்கையின் நீதி. என் அன்பு தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிசூடா மன்னனும் முடிவில் ஒருபடி சாம்பலடான்ட்டான். தலைசாயா கோபுரத்தை கட்டிய ராஜராஜ சோழனுடைய சுடுகாடே எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மளாம் ஏமாத்துறோம். 17 வயசுலையும் 18 வயசுலையும் அவரை போல வரணும், இவரை போல வரணும், நம்மளை பாராட்டணும், மாலை ஓடணும் அப்படின்னு அருவாடுத்தவெல்லாம் வந்து அழிஞ்சு நாசமாக போய் தற்குறியாகி காடு மேடில் குடிக்க கஞ்சி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சமூக போராளின்னு சொல்லி. புரிஞ்சுக்கிட்டியா? வாழ்க்கையை இழந்து எதிர்கால வாழ்க்கை என்னன்னு கூட தெரியலை. அவனால் வாழ வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு தம்பிகள் புரிஞ்சுக்கோ. அருவாளை எடுத்து குடும்பம் அழிஞ்சவன் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தென் மாவட்டங்களில் இருக்குது. அருவாளை எடுத்து கல்வி இழந்து தற்குறியாக போய் வாழ வழி இல்லாமல் உள்ள இளைஞர்கள் அடுத்து என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் கண்மூடி பிதுங்கி போய் அலைகிற இளைஞர்கள்
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நடுத்தருவில் நாதியற்று போய் அந்த தலைவன் அவனை போல வரணும் இவனை போல வரணும் 17 வயசில் நீ அருவா எடுக்கிற. நம்ம போகும்போது எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்மளை எல்லாரும் வந்து பேசணும், அந்த தலைவன் போல வரணும், இவரை போல வரணும், அவரை போல வளரணும்னு நீ 17 வயசில் அருவா எடுக்கிற. செயலுக்குள்ளே போகிற பெரிய தலைவன் போல் வந்து முடிசூடப்படும். நீ வெளியில் வரும்போது மாலை ஓடுவேன். வாழ்க வளர்க என்ற கோஷம் பெரும் போதையாக உனக்கு மாறும். அதிலிருந்து நீ மாற முடியாது, அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது. உன்னால் ஒரு பஞ்சு மில்லில் கூட வேலை செய்ய முடியாது. உன் குடும்பம் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். உன் அண்ணன் தம்பி படிக்க கூட வழி இல்லாமல் இருப்பேன். உன் அக்கா தங்கச்சி திருமணம் கூட செய்து வைக்க முடியாத ஒரு கால சூழலில் இருக்கும். உன்னால் 10 பைசா கொடுத்து உதவ முடியாது. சமூகம் உனக்கு பின்னாடி நிற்காது. தலைவர்கள் உன்னை காப்பாற்ற மாட்டான். நண்பர்கள் விலகி போயிருவான். அண்ணன் தம்பி மச்சான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவான். நீ எப்படா நீ அழிவடைந்து உன்னை காத்திருப்பான். உன் கூடையே இருப்பான், உன் கூடையே வாழ்வேன், உன்னிடையே படுத்திருப்பான். நீ திங்கிற சோத்தை திம்பான். ஆனால் நீ எப்படா அழிவுங்கிறத புறம் பேசி கொண்டே இருப்பான். நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நீ கையில் எடுக்காத, இந்த பாதையை நீ கையில் எடுக்காத. அப்புறம் ஒரு நாள் உனக்குன்னு வந்து ஒரு திருமணத்தை உன் சின்னாத்தா பெரியாத்தா மக்கா அப்பா ஆத்தா எல்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பான். உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். உனக்குன்னு காசு பணம் தேவைப்படும். அன்னைக்கு உன்னால் வேலைக்கு போக முடியாது. நீ சமூகத்திற்காக அருவாள் எடுத்தங்கிறவே மறுபடியும் எப்படி உன்னோட நிலைமை எப்படி ஆகும்? கூலிப்படையாக மாறுவ. காலம் ஆட விட்டு பார்க்கும் தம்பி, காலம் ஆட விட்டு பார்க்கும். காவல்துறை கைது செய்யாது, ஒரு நாள் காலம் கைது பண்ணும். பச்சை குழந்தையோடு நிற்கும் மனைவி உன் குடும்பம்லாம். நீ உள்ளே போயிடுவ, உன்னால் வெளியில் வர முடியாது. உன் குடும்பம் அன்னைக்கே அழிஞ்சிடும். எழுதி வச்சுக்கோ, இது சத்தியம். தர்மத்தின் வழி நான் சொல்கிறேன், இது சத்தியம். உன்னை பார்க்க நாதி இருக்காது. இந்த இரும்பு துண்டில் இருக்கிற ஒரு நாள் வந்து துரு பிடிக்கும். இந்த துரு எங்கேருந்து வரும்? சுற்றிலாம் இருக்காது. உனக்கு துரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்புலேருந்து உருவாகும். அதுபோலத்தான் உன் வங்காளி மச்சான் மாப்பிள்ளை எல்லாந்தே உனக்கு எதிரியாக இருப்பேன். நீ எப்படா வீழுவன்னு காத்திருப்பேன். அது மாதிரி வீழ்ந்துடாத. வர்றவன் போகிறவன் அல்ல கையெழுத்து போட தெரியாதவன், மண் சார்ந்து இல்லாதவன், ஆகாதவன், அத்தவன் அலைஞ்சவன் பின்னாடி போய் நாசமாக போகாத. அன்பு தம்பிகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். ஒரு மொழி பேசுகிற மக்கள் எப்படி வந்து ஒருவன் தாழ்ந்தவனானா ஒருவன் வந்து உயர்த்தப்பட்டவனானா. இது இடைப்பட்ட காலத்தில் இந்த திராவிட தற்குறி அரசால் வந்து கட்டமைக்கப்பட்டது. இது ஒருபோது ஒரு மொழி பேசுகிற மக்கள் தாழ்ந்தவனாகவும் உயர்த்தப்பட்டவனாகவும் இருக்க முடியாது. ஒருதாய் பெற்ற மக்கள் தான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதியின் போதையால் தரங்கட்ட தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி வந்து அழிஞ்சு போக வேண்டாம் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வன்முறை ஒருபோதும் வெல்லாது, அதர்மம் ஒருபோதும் வெல்லாது, தர்மமே வெல்லும். இந்த மண் சார்ந்த மார்க்சியம் என்பது தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்தி நமக்கான பழந்தமிழர் அரசை கட்டி எழுப்பும் வரை இது போன்ற கொள்ளைகளும் அரங்கேற்றப்படும். அதற்கு இளைய தலைமுறைகள் பலிகாடாக வேண்டாம் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.